சட்டசபை நிகழ்ச்சியாவே பார்க்குறீங்களா? நல்ல விஷயம் தானே. அதாவது தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. லைக் இளைஞர்களுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதை நம்ம அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டோம். இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது அது இன்னும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. லைக் நீங்க எப்பவுமே நார்மலாவே வருங்களே ஒரு பியூட்டி இல்லாம. நம்ம நார்மலாக பியூட்டி தான். ஸோ அப்படி அப்படிலாம் இல்லை. எனக்கு இதே ரொம்ப ஜாலியாக நான் நல்லா இருக்கேன் நானே ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அப்படியே ஜாலியாக இந்த சக்ஸஸுக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அழகு இந்த ஸ்கின் கேர்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் சக்ஸஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொன்ன நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கரெக்டாக நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா? ஐயோ அப்போல்லாம் கிடையாது. சக்ஸஸுக்கு விடாமுயற்சி, நம்பிக்கை, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் சொல்கிறது தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ வந்து ரீமேட்ச்ன்ற ஒரு படம் போயிட்டு இருக்குண்ணா. ஷூட்டிங் பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வரும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஆனால் எனக்கு இன்னும் ஒரு மூக்குத்திம்மன் 2 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து வந்து சதீஷ் சாரோடைய ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் அமீர் சாரும் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரிச்சர்ட் நான் மெயின் லீடாகவே ஹீரோயின்ஸாகவே பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கோயிங் டு ரிலீஸ். இதுக்கப்புறமும் ஒரு 4 ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றதுனால இப்போ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆடி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப். நிறையவே இருக்கா. அவங்களோட சொல்லக்கூடாது இல்லை, அவங்களுடைய நிறைய இருக்கு. பிகாஸ் நான் அவங்களோட தான் ஒரு 20-25 டேஸாக வந்து ஃபுல் ஒர்க்கே அவங்களோட தான் இருந்தது. ஸோ அதனால படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மக்கள் இப்போ வந்து பொதுவாக முன்ன சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்வை ரொம்ப கம்மியாகி சட்டசபை அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா? சட்டசபை நிகழ்ச்சியாவே பார்க்குறீங்களா? நல்ல விஷயம் தானே. அதாவது தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. லைக் இளைஞர்களுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதை நம்ம அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டோம். இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது அது இன்னும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. லைக் நம்ம என்ன முன்னாடி தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம், இல்லை இப்போ நம்ம என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. ஓரளவுக்கு நம்ம விஜய் சாரோட படம் எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு விஜய் சாரோட தமிழ்நாட்டுக்கே போட்ட பட்ஜெட்டை பார்க்குறோம். எப்படி ஐயா என் வீட்டு பட்ஜெட்டை பார்க்கறதுக்கு இல்லை, அவங்கவுங்க அவங்களுடைய விஷயத்த நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எதுக்கு போவீங்க? லைக் டெய்லி யார் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அவங்கவுங்க வேலையை பார்த்து நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது எந்த கவர்மெண்ட் சொன்னாலுமே அதை கேட்டு நடக்கிறது வந்து கரெக்டான விஷயம் நினைக்கிறேன். சினிமாவில் நீங்கள் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த அழகு சம்மந்தப்பட்ட மாதிரி இன்னைக்கு கூட ஒரு ரிச் கேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சினிமாவில் இருக்கு. எந்த அளவுக்கு அது உங்களை பாதிச்சிருக்கோம்? ஓகே, நான் ஸ்டார்ட் ஆனது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு ரிச் கேர்ளாக தான் வந்து நான் ஸ்டார்ட் ஆனேன். ஸோ எனக்கு அது என்றைக்குமே ஒரு இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு நான் அசிங்கப்பட்டதே இல்லை. ஏன்னா அதை நான் அசிங்கமாக நினச்சது இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கலரை பற்றியோ இல்லை வந்து நம்மளுடைய உடல் அமைப்பை பற்றியோ எல்லாமே வந்து கேலி கிண்டல் இதெல்லாம் வரணும். வராமல் ஒருத்தவங்க வந்து ஜெயிக்க முடியாது. அந்த கிரிட்டிசிசம்லாம் வந்து அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம், அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மளுக்கு இவ்வளோ பேர் இப்படி நம்மளை போட்டு அமுக்குறாங்கன்னு ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிறதும், இவங்களாம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க, என்ன பண்ணாலுமே பேச தான் போகிறாங்க, இதுக்கப்புறம் நான் முன்னாடி போகிறேன் அப்படின்றத வந்து எடுக்கிறதுமே அவங்கவுங்க கையில் இருக்குது. ஸோ ஹாப்பி அண்ட் சோகம் எதுவாக இருந்தாலும் சரி அது பாதிக்கிறது அப்படின்னா வந்து நான் அலோவ் பண்ணாதான் என்கிட்ட வரும். ஸோ நான் எப்போவுமே என்னோட செல்ஃபை நான் ஹாப்பியாக வச்சுப்பேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை பண்ணுவேன். ஸோ மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியுது, 4 பேர் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு கிடையாது. எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது கான்ஃபிடென்ட் தருது அப்படின்னா ஐ கேன் டூ எனிதிங். இனி நம்ம ஒரு வீடியோ போட்டால் கூட இன்னைக்கு கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிற ஒரு கல்ச்சர் இருக்கு இன்னைக்கு இந்த காலத்து பசங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? எதுக்கு ப்ரோ அங்கே போய் நம்ம பார்க்கணும்? நம்மள 10 கமெண்ட் வந்து 10 கமெண்ட் நம்ம ஃபோட்டோக்கு ஒரு 10 கமெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கமெண்ட்ஸில் ஒரு 2 பேர் தப்பாக பேசுவாங்க. அந்த 2 பேரை விட்டுட்டு மீதி இருக்க 8 பேரை பாருங்களேன், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்களே வீடியோ போட்டு கமெண்ட்ஸ்லாம் அது இது பண்ணுறாங்க. நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. அவங்க இது ஒரு வேலையாக நினச்சி லைக் இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்மளை தப்பாக பேசணும், எப்படியாவது நம்மளை டீமோட்டிவ் பண்ணணும், எப்படியாவது போட்டு அமுக்கணும்னு பண்ணுறாங்க. அவன் பேசிகிட்டே இருக்கட்டுமே, நம்ம போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு நான் இன்னொரு பெரிய இடத்துல வரும்போது மறுபடியும் அவன் அதை பேசிட்டு தான் இருக்க போகிறான். இந்த கோல்டன் ஜெம்மை பற்றி நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க. இப்போ வரீங்க நீங்கள் ஒரு திரைப்படம் வரீங்கன்னா விசாரிச்சிருப்பீங்க. இதில் எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இதுக்கு முன்னாடி ஆலந்தூர் பிரான்ச் பற்றி இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வரதுக்கு முன்னாடி இவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ இவங்க ஒன்னொன்றுமே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு வீடியோ ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. என்ன மேடம் நீங்களே ரீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, டாக்டர்ஸ் ரீல் பண்ணுறவங்க தான் டாக்டர்ஸாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து மக்கள் மத்தியில் வந்துட்டு அவ்வளோ
ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்றது வந்து பேசினா மட்டும்தான் அது முடியும். ஸோ இது வரைக்கும் விசாரிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் சர்வீஸ் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். பாலா, நீங்க பாலா சார் நிறைய விசாரிச்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நான் விசாரிக்கிறேன். ஏன்னா வந்ததுலேருந்து இடம் கூட கேட்குறீங்க. இல்லை சார், உண்மையிலே ஜாலியாக தான் இருக்குது. நான் நிறைய விசாரித்தேன். இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்லாம் காமிச்சாங்க என்கிட்ட, இப்படிலாம் ரிசல்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ தான் ஸ்கின் கேரை பற்றி நிறைய 2 பேர் சொல்லிருந்தாங்க. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இதுதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். என்னக்கா ரொம்ப நாள் ஸ்டூடியோலயே இருந்து வேலை செஞ்சிட்டீங்க, இப்போ ஷூட்டிங் வெயில்லாம் போறீங்க, உங்க ஸ்கின் எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் பளபளன்னு இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. விரும்பத்துல காலைல கீழே ஒரு கூழ் குடிங்க. கூழ் சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, நல்லா சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். காலைல 11 மணிக்கு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஓகே பாலா, தேங்க்யூ மேம். தேங்க்யூ எல்லாரும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ராக்கியோட மணி அவர்கள் நன்றி. தேங்க்யூ. மறக்காம எல்லாரும் கோல்ட் ஜிம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கோல்டன் ஜெம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்காக நானும் பாலாவும் வந்திருக்கோம். ரொம்ப 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 சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். ஸோ 2 பேருக்குமே பிகாஸ் ஏன்னா ஒரு டைம்ல நம்மளுக்கு பார்லருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த பியூட்டி அப்படின்றது வந்து ப்ரொசீஜரா மாறி இன்னைக்கு எல்லாருமே ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஹேர் பிளான்ட்டா இருக்கட்டும், இல்லை வந்து குளுட்டோதைன் இன்ஜெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்லை ஸ்கின்னுக்கு, அதாவது ஸ்கின் கேர், அதாவது முன்னாடி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்காக நிறைய பேர் போவாங்க. பட் இப்போ வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு அழகான பிளேஸ்ல வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ். இதுக்கப்புறம் நிறைய வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்றப்ப எங்களே கூப்பிட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தி கோல்டன் ஜெம்முடைய 2வது பிரான்ச், அதாவது பெசன்ட் நகர்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மைனாக்காவை நினைச்சிருந்தா அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குது, செமையா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க கோல்டன் ஜெம் பத்தி. இந்த சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய ஆஃபர்ஸ் வேற இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, ஹைட்ரா ஃபேஷியல் எனக்கு ஃப்ரீ அடிக்கிறீங்களா? இல்ல ஃப்ரீ. இன்னைக்கு யார் சர்வீஸ் எடுக்கறோம் அவங்கள ஃப்ரீ சொல்லிருந்தாங்க. சூப்பர். ஓகே, இன்னைக்கு இது மாதிரி நிறைய வந்து ஆஃபர்ஸ் வேற இருக்குது. மறக்காம எல்லாருமே வந்து தி கோல்டன் ஜெம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்புறேன் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆஃபர்ஸ் வேற போயிட்டு இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க டீ கடை மாதிரி நிறைய தெரு திறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதுவும் எங்களை வச்சே திறக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 2வது ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி கவின் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எனக்கு முன்னாடியே தெரியும். இங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப எனக்கு ஹாப்பி பார்க்குறது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்த ஒட்டுமொத்த பிரதர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. ஸோ கோல்டன் ஜெம்ன்ற பிராண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பேக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வி பின் டிரைவிங் பேஷன்ஸ் அண்ட் எங்களோட ரிசல்ட்ஸ் வாட் எவர் வி ப்ராமிஸ் தெம் அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். தட் இஸ் த ரீசன் ஐ திங்க் திஸ் லாட் ஆஃப் ட்ரஸ்ட் தட் த பேஷன்ஸ் ஹேவ் ஆன் அஸ். அண்ட் உண்மைக்கு சொல்லணும்னா இந்த லொக்கேஷன் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணமே பேஷன்ஸ் தான். பிகாஸ் இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு நிறைய பேர் வராங்க, அதுவும் ஆலந்தூர் கிளினிக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் நாங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம். வி டூ ஆல் பேசிக் ஸ்கின் ஹேர் கேர் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஃபேஸ் லிஃப்டிங் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஸோ ஹாப்பி டு ஹேவ் சச் குட் ஆடியன்ஸ். அண்ட் எங்களோட கெஸ்ட் 2 பேரும் பாலா அண்ட் மைனாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஹேவிங் n number of branches inside the city and so on. Thank you so much press media and thank you so much. அப்படியா சார்? நீ பேசுங்க சார். இல்லை ஒன்றும் பேசுங்க. இல்லை எல்லாமே பேசிட்டோம். நீங்க மாதிரி பியூட்டி இதெல்லாம் வந்து ஓபன் பண்ணுவாங்க. பேசுறது இல்ல நீங்க பேசுங்க. ஓகே. ஸோ கோல்டன் ஜெம் காஸ்மெட்டிக் கிளினிக்
நம்ம எதனால வந்து இந்த கிளினிக் வந்து பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்றோம்னா ஒரே விஷயம் தான், பேஷண்ட்ஸோட கன்சர்ன். ஓகே, அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பிரான்ச்சில் வந்து எங்களால் எல்லாருக்குமே வந்து டைம் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கட்டும், அவங்களுக்கு வர முடியல, அப்பாயின்மெண்ட் மாற்றி மாற்றி வராங்க. ஸோ அதனால தான் பிரான்ச்சஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னு ஒரு ஸ்டெப்பு நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகே, அண்ட் எதுக்காக எங்களுக்கு வராங்கன்னா ரிசல்ட். கோல்டன் ஜெம்னாவே ரிசல்ட் கண்டிப்பாக கொடுப்போம், அதுதான் எங்களோட ப்ளஸ். ஸோ அதுக்காக தான் வராங்க. நவ் தேங்க்ஸ் டு தீஸ் 2 people நல்லா இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் மேலே மேலே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் தான் எங்களோட 2 பேரோட கோலுமே. ஹோப் we will do it. Yeah.